தஞ்சையில் சாஸ்திரா பல்கலைக்கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகம் பிராமணர்களால், பெரும்பாலும் பிராமணர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அப்படின்னா எவ்வளோ செல்வாக்கு என்பதை சொல்ல வேண்டியது. ஸோ அந்த பல்கலைக்கழகம் என்ன பண்ணுது, ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கேன், பக்கத்தில் ஒரு 3 ஏக்கர் இருக்குது, சேர்த்து கட்டியா வேலி போடியா, கவர்மெண்ட் லேண்டு போடியா வேலி கட்டு, ஹாஸ்டல் கட்டு அப்படின்ட்டு இதெல்லாம் கட்டி முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே ஒரு கட்டத்தில் அரசு அதிகாரிகள், என்ன இது நம்ம லேண்டு மாதிரி இருக்கே என்று, போயோ என்ன எங்கே வந்து கட்டி வச்சிருக்கீங்க என்று சொல்லும்போது, நாங்கள் எப்பேற்பட்ட உயர்கல்வியை தர்றோம், நீ எங்ககிட்ட வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறியா அப்படின்ட்டு பிரச்சனையாவது நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் கொடுத்தோன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டுப்பா. நிதிஷ் எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக அது கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. அரசு என்ன சொல்லுதுன்னா, அந்த லேண்ட் எங்கள் லேண்டு கொடுங்குது. அந்த நிலம் எதற்காக தெரியுமா? தமிழ்நாட்டில் முதல் முறையாக திறந்தவெளி சிறைச்சாலை. திறந்தவெளி சிறைச்சாலையில் யாரை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த தாலி இருக்கிறவன், வெட்டுறவன், குத்துறவன் எல்லாம் வைக்க முடியாது. செக்கு ஃப்ராடு பண்ணுறது, பேங்க்கில் பணம் தருறது, இது மாதிரியான கிரைம்ஸில் இருக்கிறவங்க, தண்டிக்கப்பட்டவர்களே அந்த திறந்தவெளி சிறை கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, அவ்வளோதான். சில ஜெயில். அப்புறம் இந்த ஆயுள் தண்டனையே பெற்று 70 வயசில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு இன்னொரு 10 வருஷம் ஜெயிலில் இருக்கணும்னு வச்சுக்க, அவரெல்லாம் அங்கே வைக்கலாம்ல, என்ன பண்ண போகிறார், ஏற முடியுமா? அவரெல்லாம் இது இட்ஸ் குட் கான்செப்ட், உலகம் பூரா இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்களே, இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறான், கொஞ்சம் ஜெயில் தான். அதுக்காக அந்த ஓப்பன் யார், பிரிசனு. அது தமிழக சிறைத்துறைக்கு சொந்தமான நிலம்.